ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்குறோம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இடிச்சுட்டு 10லேருந்து 12 பூண்டு, உங்கள் பூண்டு சைஸை பொறுத்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்துகிட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் போகிறதோடு இந்த மாதிரி இடிச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கால் இங்கே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக்கர்லேயே அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 2 சாப் பண்ண தக்காளி, அப்புறம் இடித்து வச்சுருக்க மசாலா, ஒரு கை நிறையா மல்லி, கை நிறையா புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக்கர்லேயே வதக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பண்ணுற ரெசிபி தான் இது. இதுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்துட்டு 7 விசில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கோல்டு காஃபி யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க, உடனே க்யூர் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.